வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. மாலை சாயல் மெதுவாக உலகை மூடிக்கொண்டிருந்தது. வானம் கருமை திரை போர்த்திக்கொண்டு மழையை முன்கூட்டியே அறிவித்தது. வயலோர பாதை அமைதியோடு நீண்டிருந்தது. அதில் மனிதச் சுவடு இல்லை. அந்த அமைதிக்குள் கார்த்திக் வேகமாக நடந்தான். வேலை முடித்து வீடு தேடும் கால்கள். ஆனால் மனம் எங்கோ திசை மாறி அலைந்தது. மற்றொரு பக்கம் காவியா கையில் குடையில்லாமல் மழையை தவிர்க்கும் முயற்சியில் ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த கணம் வானம் திடீரென திறந்தது. மழை நினைத்ததை விட வேகமாக பொழிந்தது. அதிர்ச்சியின் இடையில் இருவரும் ஒரே நேரத்தில் ஒரு பழமையான மரத்தின் நிழலை அடைந்தார்கள். சில நொடிகள். வார்த்தைகள் இல்லை, ஆனால் கண்கள் பேசின. சின்ன அதிர்ச்சி, அதற்குள் மறைந்த சிரிப்பு. மழை நிற்கவே இல்லை, ஆனால் மனதின் கதவுகள் திறந்துவிட்டன. மர நிழலின் கீழ் இருவரும் அருகில், ஆனால் சொல்லப்படாத ஒரு தூரம் அவர்களை மெதுவாக பிரித்து கொண்டிருந்தது. காவியா மெதுவாக சுற்றி பார்த்து கொண்டு, இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல மழை விடாம கொட்டிக்கிட்டே இருக்கும்போது நாம 2 பேரும் இங்க நிக்கிறதுல ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கு. வாழ்க்கையில நம்ம பிளான் பண்ணி நினைக்காத சில மொமெண்ட்ஸ் தான் இப்படி திடீர்னு வந்து நம்மை நிறுத்தி வச்சு நம்மள நாமே கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி இருக்கும் போல. கார்த்திக் அவளை பார்த்தபடி மெதுவான குரலில், நான் இந்த பாதையில தான் தினமும் நடந்து போவேன். மழையும் பார்த்துருக்கேன், தனியா நின்னதையும் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ நீங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கீங்கன்னு உணர்ந்த அந்த ஒரு விஷயம்தான் இந்த இடத்தையும் இந்த மழையையும் இந்த நேரத்தையும் ரொம்ப ஸ்பெஷலா மாத்தி இருக்குது. நான் இங்க நிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தா அது இந்த மழை இல்ல, நீங்க தான்னு இப்ப இந்த நிமிஷம் இந்த மழை எனக்கு புரிய வச்சிருச்சு. காவியா சிறிது சீரியஸாக, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும்போது அது ரொம்ப நேர்மையானதா இருக்கு. அதனாலதான் என்னால அதை லேசா எடுத்துக்க முடியல. ஆனா அதே நேரம் அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற டெப்த் என்னை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா நம்ம இப்போ இருக்க இந்த இடத்துல இருந்து முன்னாடி போறது ஈஸி இல்லைன்னு எனக்கு தோணுது. கார்த்திக் அவளை கவனமாக பார்த்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இப்போ பேசுறதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு இல்லை, நான் என்ன ஃபீல் பண்றேன்னு மறைக்காம இருக்கணும்னு தான். ஏன்னா நான் உங்களை பார்த்த அந்த ஒரு நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க என் மைண்ட்ல ஒரு சாதாரண பிளேஸ்ல இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமான இடம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதை நிச்சயமா என்னால மறுக்க முடியாது. காவியா ஆழமாக மூச்சு விட்டு கொண்டு, நான் உங்களை பத்தி எதுவும் ஃபீல் பண்ணவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொன்னா அது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும். ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கே இன்னும் தெளிவா சொல்ல தெரியலன்றதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ஒரே நாள்ல உருவாகி அடுத்த நாளே மாறிடக்கூடாது. அந்த ஒரு பயம் எப்பவுமே எனக்கு இருக்கு. கார்த்திக் சிரிப்புடன் ஆனால் காமாக, நீங்க இந்த பயத்தால தான் இதை ஸ்லோவா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் அந்த பயத்தையும் கடந்து பேசுறேன். ஏன்னா நான் ஃபீல் பண்றது டெம்பரரின்னு எனக்கு தோணல. அது மழை மாதிரி திடீர்னு வந்து போகும் விஷயம் இல்லை. அத மண்ணுல பதிஞ்சு மெதுவா வாசனை கொடுக்கிற செடி மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே நிக்கிற ஒரு ஃபீல். காவியா அவனை நேராக பார்த்து, அதுதான் என்னை இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வைக்குது. ஏன்னா நீங்க அந்த ஃபீல்ல நிக்கிறீங்க, நான் இன்னும் அந்த ஃபீல்ல நுழையணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அந்த இடைவெளி தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா இது 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் ஒரே மாதிரி இல்லைன்னா அது ஒரு நாள் நம்மளையே ஹர்ட் பண்ணிடும். கார்த்திக் காவியாவின் கைகளை பிடித்து கொண்டு மெதுவாக ஆனால் உறுதியுடன், நான் அந்த ஹர்ட்டை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கல. அதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்றத டெனி பண்றதே எனக்கு பெரிய தப்பு போலதான் தோணுது. அதனாலதான் நான் இப்போ உங்க முன்னாடி எந்த ஃபில்டரும் இல்லாம பேசுறேன். நீங்க அக்செப்ட் பண்ணலனாலும் நான் ஃபீல் பண்றதை என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. காவியா சிறிய சிரிப்புடன் அவன் கண்களையே பார்த்து கொண்டு, ஆனால் சிந்தனையோடு,
நீங்க பேசுறது கேட்கும்போது அது எனக்கு ப்ரெஷர் கொடுக்கிற மாதிரி இல்ல. ஆனா ஒரு வெயிட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்கு. அதனால தான் என்னால அத சும்மா இக்னோர் பண்ண முடியல. அதே நேரம் அதை அக்செப்ட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேனா இல்லையான்னும் எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. கார்த்திக் அவள் கண்களை பார்த்து, மறுபடியும் சொல்றேன், நான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பதில் எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட அதை கேட்டுக்கவும் இல்ல. உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நீங்க சைலண்டா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு மீனிங் இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால தான் இந்த வெயிட் எனக்கு கஷ்டமா தோணல. காவியா மழையை பார்த்தபடி, இந்த மழை மாதிரி தான் இந்த சுச்சுவேஷனும் இருக்கு. அது எப்போ எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. எப்போ நிற்கும்னு தெரியாது. ஆனா அது நடக்கும்போது அதை இக்னோர் பண்ணவும் முடியாது. இப்ப நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற இந்த ஃபீலிங்ஸும் அதே மாதிரி தான். கார்த்திக் சிரிப்புடன், அப்படின்னா இந்த மழை நிக்கிற வரை நம்ம இந்த ஃபீலிங்ஸையும் நிறுத்தணும்னு சொல்றீங்களா? இல்ல மழை நின்னாலும் இந்த ஃபீலிங்ஸ் நிக்காம கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா? காவியா சின்ன சிரிப்புடன், இதுதான் நான் இன்னும் ஆன்சர் கண்டுபிடிக்காத கேள்வி. ஏன்னா இந்த மழை நிற்கும்போது நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா இந்த கான்வர்சேஷன் மட்டும் உள்ளுக்குள்ள கண்டினியூ ஆகும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கார்த்திக் மழையை பார்த்து கொண்டு மெதுவாக, சில நேரங்கள்ல நான் என்னோட மனசோடு பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்போ ஆரம்பிச்சதுன்னு நினைச்சு பார்த்தா ஒரு எக்ஸாக்ட் மொமெண்ட் கூட சொல்ல முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்தது மட்டும் நிச்சயம். இப்போ அந்த ஃபீல் இவ்வளோ டீப்பா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதே சமயத்துல உங்ககிட்ட அதை மறைக்கணும்னு கூட எனக்கு தோணல. காவ்யா சிறிது யோசித்து விட்டு அமைதியாக, நீங்க சொல்ற இந்த கிராஜுவல் ஃபீல் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அது ஒரு நாள் வந்தது மாதிரி இல்லை. அது மெதுவா வளர்ந்தது. அப்போ அது மறைஞ்சு போகவும் டைம் எடுக்கும். அதனால தான் நான் எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதை லைட்டா எடுத்துக்க முடியாது. அதனால தான் நான் இன்னும் எந்த டெசிஷனும் எடுக்காம என்னையே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கார்த்திக் அவளை கவனமாக பார்த்து கொண்டு, நான் உங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் கேட்கவே இல்லை. ஒரு கிளாரிட்டி கூட கேட்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனா அந்த டைம்ல நான் உங்க வாழ்க்கையில இருந்து டிஸ்டன்ஸ் ஆகணும்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. காவியா சிறிய சிரிப்புடன், ஆனால் உண்மையாக, நான் உங்களை டிஸ்டன்ஸ்ல வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நான் என்னைய கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு அப்சர்வ் பண்றேன். ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னு புரியாம இருக்கும்போது உங்களை பத்தி ஒரு ஃபைனல் ஆன்சர் கொடுக்கறது நியாயமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. கார்த்திக் கொஞ்சம் நிம்மதியாக, மென்மையாக, இது போதும் எனக்கு. நீங்க கம்ப்ளீட்டா என்னை அவாய்ட் பண்ணலைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுவே எனக்கு ஒரு ஹோப் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்னுடைய இந்த ஃபீலிங்ஸ்க்கான ரிசல்ட் என்னன்னு உங்ககிட்ட கேட்கல. ஆனா அது எங்க கொண்டு போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா சில ரிலேஷன்ஷிப்ஸ் டிஃபைன் ஆகிறதுக்கு முன்னாடியே அது மனசுல ஒரு பர்மனண்டான இடத்த பிடிச்சிரும். காவியா மழை துளிகளை பார்த்து கொண்டு, நம்ம 2 பேருக்கும் நடக்கிற இந்த விஷயம் ஒரு லேபிள் இல்லாம இருந்தாலும் அது மீனிங்லெஸ் இல்லைன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதனால தான் என்னால அதை இக்னோர் பண்ண முடியல. அதே நேரம் அதை ரஷ் பண்ணணும்னு கூட தோணல. ஏன்னா சில விஷயங்கள் ஸ்லோவா நடந்தாதான் அது நீளமா நீடிக்கும். கார்த்திக் மெதுவாக, நான் அந்த கண்டினியூஷனுக்கு ரெடியா இருக்கேன். அது எவ்வளோ ஸ்லோவா இருந்தாலும் எவ்வளோ டைம் எடுத்தாலும் நான் இந்த ஃபீலை ரஷ் பண்ண மாட்டேன். ஆனா அதை மறைக்கவும் மாட்டேன். மழை அரை மணி நேரம் கொட்டியது. அந்த அரை மணி நேரத்தில் 2 இதயங்கள் தங்களுக்குள் புதைத்து வைத்திருந்த உணர்வுகளை மெல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன. மழை நின்றது. ஆனால் அந்த உரையாடல் இன்னும் நிற்கவே இல்லை. அது மனதின் ஆழத்தில் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த கதையோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.